Hi friends, welcome to English அரட்டை. நாங்க நான் ஒரு சென்டென்ஸ் சொல்றேன், என்னன்னு சொல்லுங்க. சரி. I would like to have a one-on-one meeting with the HR. One-on-one meeting அப்படின்னா ஒரு பிரைவேட் மீட்டிங், ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் நடக்கிற பிரைவேட் மீட்டிங், அதான் ஒன்-ஆன்-ஒன் மீட்டிங். இப்போ நம்ம பேசுறதுமே ஒன்-ஆன்-ஒன் டிஸ்கஷன் தான். ஓகே ஃபைன். ஒரு உதாரணம் சொல்றேன், ஒரு சூழ்நிலை. இப்போ ஸ்கூல்ல வந்து ஒரு குழந்தையினோட ப்ராக்ரஸ பேசுறதுக்காக பிரின்சிபல் கூப்பிட்டு விடுறாங்க பேரண்ட்ஸ். அந்த இடத்துல அப்பா அம்மா ரெண்டு பேருமே வராங்க. ஒரு பக்கம் பிரின்சிபல், இன்னொரு பக்கம் பேரண்ட்ஸ். இது ஒன்-ஆன்-ஒன்னா? இல்ல, இது ஒன்-ஆன்-ஒன் கிடையாது. ஏன்னா ரெண்டு பேர் இருக்காங்க ஒரு சைடுல. அப்பா அம்மா இல்லாம பிரின்சிபலும் அந்த குழந்தையினுடைய அப்பா மட்டும் இருந்தாரு அப்படின்னா அது ஒன்-ஆன்-ஒன். இல்ல அப்பா இல்லாம வெறும் அம்மா மட்டும் இருந்தாங்கன்னா ஒன்-ஆன்-ஒன். ஒன்-ஆன்-ஒன் அப்படின்னாலே ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும். ஓகேவா? அதே மாதிரி ஒன்-ஆன்-ஒன் எப்பயுமே நேர்ல தான் இருக்கணுமா? ஒன்-ஆன்-ஒன் நேர்ல தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. இப்ப டெலிபோன்ல பேசுறதும் ஒன்-ஆன்-ஒன் டாக் தான். அதே மாதிரி ஜூம் கால் பண்றது, இப்போ ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களோட ஜூம் கால் பண்றாங்க இல்லையா, வர்ச்சுவல் கால், அதுவுமே வந்து ஒன்-ஆன்-ஒன் தான். வாட்ஸ்அப் வீடியோ கால் ஒருத்தவங்களுக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் அதுவுமே ஒன்-ஆன்-ஒன் தான். சூப்பர். அடுத்தது, I wish to add my 2 cents worth before we finalize the design. 2 cents worth-ஆ? இது வந்து ஒருத்தவங்களோட ஒப்பீனியனை வந்து ஆட் பண்றது, அதாவது கருத்தை ஆட் பண்றது. ஸோ டிசைனை ஃபைனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் வந்து என்னுடைய கருத்தை ஆட் பண்ண விரும்புறேன், என்னோட கருத்தை சொல்ல விரும்புறேன் அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸ்னுடைய மீனிங். வெரி குட். அடுத்தது, this is the third warning. 3 strikes and he is out. அதாவது இந்த சினிமா படங்கள்லாம் வந்து ஹீரோ சொல்லுவாங்க இல்லையா, இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங் அப்படின்னு. அந்த மாதிரி 3 வார்னிங், அதுக்கப்புறம் நீ ஆட்டத்தில் கிடையாது, நீ காலி. ஸோ இதில் இந்த சென்டென்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே 2 தப்பு பண்ணிட்டான், இதுதான் 3வது தப்பு. இந்த தப்பு அவன் பண்ணிட்டான் அப்படின்னா அவன் ஆட்டத்துல இருந்து காலி. அது நீட் நாட் பி a ஃபைட். அது ஒரு ஆர்குமெண்டா இருக்கலாம், இல்ல ஒரு சிச்சுவேஷனா இருக்கலாம், இல்ல ஆஃபீஸ்ல வந்து சொல்றாங்க நீ ஏற்கனவே 2 ப்ராஜெக்ட் வந்து தப்பா பண்ணிட்ட, இப்ப 3வது ப்ராஜெக்ட் நீ தப்பா பண்ணிட்ட அப்படின்னா இனிமே நான் வந்து உங்களை டீம்ல சேர்த்துக்க மாட்டேன், அதுக்கும் இதை சொல்லலாம். ஓகே ஃபைன், சூப்பர். அடுத்தது, my recent YouTube video has reached the 4 corners of the world. 4 corners of the world அப்படின்னா அதாவது உலகமெங்கும், எல்லா இடங்களுக்கும், உலகத்துல உள்ள எல்லா திசைகளுக்கும் எல்லா இடங்களுக்கும் ரீச் ஆயிடுச்சு அப்படின்றது தான். அதாவது பட்டி தொட்டி எல்லாம் பரவிடுச்சு அப்படின்றது தான். ஓகே, வெரி குட். அடுத்தது, we closed the business deal, give me 5. give me 5னா இதான் give me 5. அதாவது ஏதோ ஒரு சக்சஸ்ஃபுல்லா நடந்துடுச்சு, இங்க இந்த சென்டென்ஸ்ல வந்து நான் பிசினஸ் டீலை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம், அதாவது சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம். அதனால அந்த செலிப்ரேஷன் மூட் இருக்கு இல்லையா, அதை வந்து வெளிப்படுத்துறதுக்காக 2 பேரும் வந்து அப்படி கிளாப் பண்ணி பண்றதுதான் வந்து give me 5. வெரி குட். அடுத்தது, the team was at 6s and 7s after the manager left for home. 6s and 7s அப்படின்னா கலைபரமா கிடக்குறது. ஸோ மேனேஜர் வந்து ஆஃபீஸை விட்டு போன உடனே எல்லாருக்கும் குஷி ஆயிடுச்சு, அவன் அங்கங்கே போறான், அவனுக்கு விரும்பினதை பண்றான். இப்போ ஆஃபீஸ்குள்ளெல்லாம் வந்து ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிடக்கூடாது, அதுக்குன்னு கேஃபட்டீரியா தனியா இருக்கு, அங்கதான் போய் சாப்பிடணும். மேனேஜர் போயிட்டாரு இல்லையா, எடுத்துன்னு வா. ஸோ எல்லா இடமும் வந்து கலைபரம் தான். வெரி குட். அடுத்தது, when she was appreciated by the CEO for her excellent work, she was in 7th heaven. in 7th heaven அப்படின்னா ரொம்ப in a state of extreme happiness, அதாவது அதீத சந்தோஷம். அதாவது சிஇஓ வந்து அப்ரிஷியேட் பண்றாரு, நல்லா ஒர்க் பண்ணிருக்க, ரொம்ப எக்ஸலென்ட்டா பண்ணிருக்க அப்படின்னு சிஇஓவே பண்றாரு அப்படின்னு 7th heaven, அதாவது வந்து அப்படியே உச்சத்துல, ஆமா அது ஹெவன்ல இருக்கிற மாதிரி. ஓகே சூப்பர். அடுத்தது, salary has not been credited yet, we are behind the 8 ball. we are behind the 8 ball, which means ஒரு டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன். அதாவது சேலரி இன்னும் கிரெடிட் ஆகலை, எல்லாருக்கும் கிரெடிட் ஆகிடுச்சு, நம்மளுக்கு வந்து கிரெடிட் ஆகலை அப்படின்னும் போது ஐயோ என்னடா இது அப்படின்னு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கும் தெரியுமா, அந்த சூழ்நிலை தான் இது. வெரி குட். அடுத்தது, she was dressed to the nines for the client presentation. dressed to the nines அப்படின்னா ரொம்ப எலிகண்டா ட்ரெஸ் பண்றது. இப்போ இந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இல்ல, மூவி அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம், அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடிகைங்கெல்லாம் எப்படி வந்து ட்ரெஸ் போட்டு வருவாங்க, ரொம்ப அட்ராக்டிவா, அடுத்தவங்களை கவர்ற வகையில ரொம்ப ரொம்ப நளினமா நடந்து வருவாங்க. அதுதான் வந்து எலகன்ஸ்.
அந்த மாதிரியான ஒரு மீனிங் தான் இது. ஓகே ஓகே. அடுத்தது, the matter is highly problematic. I wouldn't touch it with a 10-foot pole. with the 10-foot pole அப்படின்னா டு அவாய்ட் சம்திங் கம்ப்ளீட்லி, அதாவது இல்லை அது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நிராகரிச்சிடுறது, இல்லை வந்து அவாய்ட் பண்ணுறது ஒரு விஷயத்த, அதுதான். ஸோ அந்த விஷயம் வந்து ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது, அதை டச் பண்ணாமல் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது, நான் அதில் தலையிட விரும்பலை, அதுதான் இந்த மீனிங். வெரி குட் வெரி குட். அடுத்தது, they submitted the report at the 11th hour just before the deadline. at the 11th hour அப்படின்னா கடைசி நேரத்தில், அதாவது கரெக்டான நேரத்தில், கடைசி நேரத்தில். இப்போ உதாரணத்துக்கு வந்து 11 மணிக்கு வந்து பஸ் கிளம்புது, நாம் இப்போ வந்து 10:59க்கு அங்கே டக்குன்னு பஸ்ஸை போட் பண்ணுறோன்னு வச்சுப்போம், அதாவது பஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னா டபுக்குட்டின்னு போய் ஏறுறது, அதாவது ஜஸ்ட் இன் டைம், அதுதான் வந்து at the 11th hour. ஓகே ஓகே, வெரி குட். அடுத்தது, in the job market basic resumes are a dime a dozen. dime a dozen அப்படின்னா something that is very common everywhere, you can see that, அதாவது எல்லா இடத்துலையும் அதை பார்க்கலாம். இந்த ஸோ இந்த பேசிக்காக உனக்கு ரெஸ்யூம் அதனுடைய மாடல் வந்து ஆன்லைனில் எல்லா வெப்சைட்ஸ்லேயும் வந்து அவைலபிள், அதுதான் அதனுடைய மீனிங். வெரி குட் வெரி குட். அடுத்தது, we had planned to hire only 12 engineers but ended up with a baker's dozen. அதாவது 12 இன்ஜினியர்ஸ் தான் அப்பாயிண்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிருந்தோம், ஆனால் கடைசியில் வந்து 13 அப்பாயிண்ட் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்ட்டு இந்த சென்டென்ஸ் சொல்லுது. பேக்கர்ஸ் டசன் அப்படின்னா 12 + 1 13. ஓகே, why baker's dozen? அதை பற்றி தான் நம்ம ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கோமே, ஞாபகம் இருக்கு, பரவாயில்ல. அந்த ஷார்ட்ஸை இப்போ பாருங்க. ஒரு டசன் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் 12. அப்போ பேக்கர்ஸ் டசன் அப்படின்னா என்னங்க? பேக்கர்ஸ் டசன் அப்படின்னா 13. 12ஆம் நூற்றாண்டில் இங்கிலாண்டில் பேக்கரி கடையை நடத்தின நிறைய பேர் பிரெட்டோட வெயிட்டில் சைஸில் ஃப்ராடுத்தனம் பண்ணி கஸ்டமர்ஸை ஏமாத்தினதால சட்ட ரீதியான தண்டனைக்கு ஆளானாங்க. அதை பார்த்து பயந்த மற்ற பேக்கரி கடைக்காரங்க கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்காகவும் நல்ல பேர் எடுக்கிறதுக்காகவும் யாராவது 12 லோவ்ஸ் பிரெட் மொத்தமாக வாங்கினா அவங்களுக்கு ஃப்ரீயாக ஒரு லோஃபை எக்ஸ்ட்ராவாக கொடுத்தாங்க. இதுவே காலப்போக்கில் பேக்கர்ஸ் டசன் அப்படின்னா 13ன்னு ஆயிடுச்சு. அடுத்தது, her presentation gave her 15 minutes of fame in the office. அதாவது அவ ஒரு பிரசன்டேஷன் கொடுக்குறா, அந்த பிரசன்டேஷன் காரணமாக அவளுக்கு வந்து ஃபேம் கிடைக்குது, அதாவது புகழ் கிடைக்குது, அவள் நல்லா பண்ணியிருக்கா அப்படின்னு ஒரு ரெகக்னிஷன். ஆனால் அந்த ரெகக்னிஷன் ஒரு ஷார்ட் பீரியடுக்கு தான் நிலச்சிருக்குது. 15 minutes of fameனா எக்ஸாக்டாக 15 minutes கிடையாது, அதாவது ஒரு குறுகிய நேரத்திற்கு மட்டும். வெரி குட் வெரி குட். அடுத்தது, the sales team was talking 19 to the dozen to meet their target. அதாவது 19 to the dozen அப்படின்னா வளவளன்னு பேசுறது, 12 வார்த்தை பேச வேண்டிய இடத்துல 19 வார்த்தை பேசுறது. ஓகே ஃபைன். கடைசியா, we should have taken more time to finish the report without data errors. Hindsight is 2020. அதாவது ரிப்போர்ட்டை வந்து ஜாக்கிரதையா பண்ணியிருந்திருக்கணும், டேட்டா எரர்ஸ் வராம, ஆனா வந்துருச்சு. ஹைண்ட்சைட் இஸ் 2020 அப்படின்னா ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஐயோ இப்படி நடந்திருக்கலாமே, இப்படி செஞ்சிருக்கலாமே அப்படின்னு நம்மள உணர வைக்குது இல்லையா, அந்த ரியலைசேஷன். சரி, அதுதான் வந்து ஹைண்ட்சைட். சரி, ஹைண்ட்சைட் ஓகே. ஏன் இந்த இடத்துல 2020? ஏன் 2020 அப்படின்னா, why specifically 20? இந்த இடத்துல 2020 அப்படின்றது கிளாரிட்டி. இப்போ ஒரு கண்டாக்டர் கிட்ட போறீங்க அப்படின்னா கண்ணை டெஸ்ட் பண்றதுக்காக ஒரு டிஸ்டன்ஸ்ல ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு போர்டில் எழுதி வச்சிருப்பாங்க. ஏபிசிடி நம்பர்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்க உட்கார்ந்துருக்கிற இடத்துக்கும் அந்த போர்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 20 அடி, 20. ஸோ நீங்க உட்கார்ந்துருந்த இடத்துல இருந்து எந்த விதமான லென்ஸும் போடாம உங்களால எல்லாத்தையும் படிக்க முடிஞ்சது அப்படின்னா, which means your vision is perfect, extremely clear. கண்ணாடி எதுவும் தேவை கிடையாது. படிக்க முடியல அப்படின்னா கண்ணாடி போடணும். ஸோ ஹைண்ட்சைட் இஸ் 2020 அப்படின்னா which means அந்த அளவுக்கு தெளிவா என்னுடைய அந்த விஷன் இருக்கு. விஷன் அப்படின்னு நீங்க சொல்லும்போது இங்க வந்து கண்ணு கிடையாது, மைண்ட், தாட்ஸ். ஓகே ஓகே, வெரி குட். இதெல்லாம் தான் நான் எடுத்து வச்சிருந்தது. ஸோ இப்போ இவ்வளோ தூரம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் நம்பர்ஸ்லேயே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஆமாம், 1 2 3 4 5 6 அப்படின்ட்டு. இது வைக்கும் போது எனக்கு அந்த பாட்டு தான் ஞாபகம் வந்தது. என்ன பாட்டு? 1 2 3 4 5 6. ஓ, ரஜினி சாங். இளையராஜா சார் மியூசிக்ல. வெரி குட் வெரி குட். இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக்ல
அடுத்து நம்ம நண்பர்களை சந்திப்போம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.